அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ஹெரிட்டேஜ் ராணி 1948 கடையிலிருந்து ராணி ஹேண்ட்லூம் சாரீஸ்ல இருந்து பேசுறேன். ராணி எம் செந்தில்குமார். இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறது உங்களுக்கு ஹேண்ட்லூம் சாரீஸ்ல காமிக்க போறேன். ஹேண்ட்லூம் சாரீஸ்ல அடையார் பார்டர். இந்த ஜரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனா இருக்கும். நீங்க ஆர்டினரி ருத்ராட்சம் பார்டர்ல வாங்குற ஜரிக்கும், ஹண்ட்ரட்ஸ்ல வாங்குற ஜரிக்கும், 120ஸ்ல வாங்குற ஜரிக்கும் இதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். நீங்க நினைக்கலாம் சுங்குடி சாரி ஏன்பா நீங்க பாத்துக்க 500 ரூபாய்க்கு கிடைக்குது, 800 ரூபாய்க்கு கிடைக்க சொல்லலாம். நானும் வச்சிருக்கேன். 750 ரூபாயும் சேலை இருக்கு, 850 ரூபாயும் சேலை இருக்கு. பட் ராணி ஸ்டாண்டர்ட், ராணி பிரீமியம், ராணி சுப்பீரியர், ராணி ஹேண்ட்லூம் இந்த மாதிரி ரகவாரியா என்கிட்ட சேலைகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு ராணில வந்தீங்கன்னா உங்களுக்கு 750 850 கூட சேலை இருக்கு. ஏன்னா எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டியதுதான் எங்களுடைய நிறுவனம். 77 வருஷமா இருக்கிற நிறுவனம் எல்லா மக்கள் மட்டத்துக்கும் போய் சேரணுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. அதனால இப்ப ஹேண்ட்லூம் சாரீஸ் விடக்கூடாதுல நம்ம. ஏன்னா இந்திய பாரம்பரியங்கிறது கைத்தறி தான். எங்களுடைய சௌராஷ்டிரியன்ஸ் கைத்தறியில ரொம்ப எக்ஸ்பர்ட். எங்களுக்கு பட்டுநூல்காரர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க தறி நெஞ்சுக்கிட்டு தான் இருந்தவங்க. இன்னைக்கு தறி வேலையை விடலை, கைத்தறி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் காமிக்க போறது உங்களுக்கு கைத்தறி சேலை, ஹேண்ட்லூம், பியூர் ஹேண்ட்லூம் சாரி, சுங்கடி, ஜுன்னடி சுங்கடி சாரி. இது பாத்தீங்கன்னா அதுல என்ன ஸ்பெஷல், ஹேண்ட்லூம்ல என்ன ஸ்பெஷல்? ஹேண்ட்லூம்ங்கிறதே ஒரு ஸ்பெஷல் தான். அதுல 1950, 40, 1960, 70 அந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ஹேண்ட் நாட் பண்றதுதான் அந்த காலத்துல சுங்கடி சேலைன்னு சொல்லுவாங்க. இதே அச்சுக்கட்டுலயும் வரும். இதே அச்சுக்கட்டுலயும் உங்களுக்கு சேலை இருக்கு. நான் ஒரு சேலை காமிக்கிறேன். இந்த அது எடுப்பா, இந்த மேல இல்ல ஓவல்பா, அதுப்பா. இப்ப இத நீங்க பாத்தீங்கன்னா இது ஹேண்ட் நாட்னா ஹேண்ட் நாட்னு சொல்லுவேன். இது பாத்தீங்கன்னா இது ஹேண்ட் நாட் கிடையாது, இது ஹேண்ட் பிளாக். இதே டிசைனை ஹேண்ட் பிளாக்ல போட்டோம்னா உங்களுக்கு 1300 ரூபா அதுக்குள்ளதான் வரும். பட் இது ஹேண்ட் நாட் பண்ணது, பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது ஹேண்ட் பிளாக் பண்ணுது. உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியாது. பட் ஹேண்ட் பிளாக்னா ஹேண்ட் பிளாக்னு சொல்லிருவேன். ஸோ இது எல்லாமே ஹேண்ட் பிளாக் பண்ணது கிடையாது, ஹேண்ட் நாட் பண்ணி வந்தது இது எல்லாமே. ஸோ நீங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ரொம்ப அருமையான சேலை. உங்களுக்கு நாட் பண்றதுக்கும் அந்த பிளாக் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் உங்களுக்கு. பட் நான் சொல்றது நெசம். இது பன்னீர் ரோஸ்ல பிளாக் பார்டர் ரொம்ப அருமையா இருக்கும். பல்லு இந்த மாதிரி நார்மலான பல்லு, சீர் பல்லு, நல்ல ஜரிகள்லாம் நல்லா ஃபைனா இருக்கும். சாரியுடைய லைஃப் உங்களுக்கு நல்ல சாதாரணமா எங்களுடைய ராணி குவாலிட்டி 120ஸ்ல வாங்கினாலே ரொம்ப நாள் நீடிக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பன்னீர் ரோஸ்ல பிளாக் பார்டர். அதே மாதிரி இந்த இது ரெட், பியூர் ரெட்ல உங்களுக்கு பிளாக் பார்டர். இது உங்களுக்கு முந்தான வருது. முந்தான இந்த பக்கம் இருக்கா, திஸ் ஆல் ஆர் பல்லு. த பியூட்டிஃபுல் ஒன். ரொம்ப அழகா இருக்கும் சேலை பாக்குறதுக்கு. இதுக்கு பேர் நாங்க என்ன சொல்லுவோம்னா அடையார் பார்டர்னு சொல்லுவோம். அந்த காலத்துல இந்த பார்டர் பேரு அடையார். அந்த காலத்து ஆளுகிட்ட கேட்டா தெரியும். அடையார் பார்டர்ல சூப்பரா இருக்கும் இது. இதுல ருத்ராட்சம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு மாங்காய் பார்டர் போட்டு வரும். அடையார் பார்டர்ல மாங்காய் போட்டு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மாதிரி சேலைலாம் கட்டினீங்கன்னா அத்தன்டிக்கா இருக்கும். பாக்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாவும் தெரியும். பழைய பாரம்பரியம் விடலைன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல அழகான சேலைகள். இஃப் யூ நீட், ping me my WhatsApp number, take a screenshot and send to my WhatsApp number. So another one, you can buy in my website also. You can get extra Diwali offer discount 5% extra and available in our website. Always we uploaded within evening these type of sarees. So you can buy in our website also. Shipping is different to every state. இது கிரேங்க. கிரேல ரொம்ப அருமையான சேலை, அற்புதமா இருக்கும். வெரி பியூட்டிஃபுல் ஒன். எவ்ரி பல்லு இஸ் சீர் பல்லு. ஸோ சில பேர் எனக்கு கிராண்டா வேணாம், நார்மலா இருந்தா போதும் சொல்லுவாங்க. ஸோ இது நார்மலா இருக்கும், நல்லா அழகா இருக்கும். பாருங்க, சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. கிரேல பிளாக் பார்டர், பல்லு இந்த மாதிரி இருக்கும். இதை கட்டினீங்கனாலே உங்களுக்கு அந்த லுக்கே தனியா இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டாவும் இருக்கும், சூப்பராவா இருக்கும். சரிங்களா? நல்லா காட்டுறேன் நான் சேலை, அதை மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? நல்லா அழகா வச்சு காமிக்கிறேன்னா, அந்த சேலை வச்சு காமிச்சாதான் அதோடைய அழகே தெரியுங்க. நினைக்கலாம் பரவாயில்ல, ஆம்பளை பையன் கூச்சப்படாம வச்சு காட்டுறான்னு சொல்லி.
எப்பயுமே நம்ம ஒரு பொம்மைக்கு உடுத்துனா அந்த சேலையோட அழகே தனியா கரெக்டா அந்த வெளியே தெரியும். அந்த சேலை கட்டினா எப்படி தெரியும்னு. மடிச்ச மேனிக்கு இருந்தா அந்த சேலையோட அழகு தெரியாது. இந்த கலர் பாத்தீங்கன்னா சூப்பரான காம்பினேஷனுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். இதெல்லாம் வந்து ட்ரெடிஷனான கலர்ஸ். இதெல்லாம் வந்து 1950 55 எல்லாம் இந்த மாதிரி சுங்குடி சேலையில வந்து மொத்தமே நம்ம 8 கலர் தான் போடுவோம். அந்த 8 கலர் மட்டும்தான் சுங்குடி சேலையில வரும். அதுவும் என்ன கலர்னு கேட்டீங்கன்னா ட்ரெடிஷனான கலர்ஸ்கள். இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உடுத்துனீங்கன்னா அவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. இந்த பல்லு இப்படி வச்சு அப்படி ஒரு இடத்துல போய் நின்றோம்னா நமக்கு மரியாதை ஏன் வருது சொல்லுங்க. இந்த பாரம்பரியமா ட்ரெடிஷன் சாரி வேர் பண்றதுனால அந்த பாரம்பரியத்தை பார்த்தாலே நம்ம மனசுக்குள்ள இந்திய மண்ணில் பிறந்த எல்லாருக்குமே அந்த மனசுக்குள்ள வந்து ஒரு பாரம்பரியமான பண்பாடு உள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனை டிசைன் வந்தாலும், லெகின்ஸ் வந்தாலும் சரி, அரைக்கால் சட்டை போட்டாலும் சரி, எப்படி போட்டு போனாலும் அது அன்னைக்கு மட்டும்தான் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், தவிர நல்லா இருக்காது. ஆனா இந்த மாதிரி பாரம்பரிய சேலை சின்ன வயசு பொண்ணுங்க நீங்க எல்லாரும் கட்டுங்க. இந்திய பாரம்பரியத்தையே தலை நிமிர வைங்க. சுதேசியை விடவே விடக்கூடாது. நம்ம பாரம்பரியம், இந்திய பாரம்பரியம் என்ன? கைவினைஞர்கள் கையால செய்யற பொருட்கள் அதெல்லாம் இருந்தாதான். கிரைண்டர்ல மாவாட்டுறத விட உரல்ல மாவாட்டி சாப்பிட்டு பாருங்க. அந்த தோசையுடைய வாசமே வேற. வெங்காய சட்னிய உரல்ல ஆட்டி பாருங்க. 4 வீட்டுக்கு என்ன 8 வீட்டுக்கு 8 தெருவுக்கே அந்த ஸ்மெல்லு போயிடும். ஆஹா, எங்கேயோ வந்து வெங்காய சட்னிய உரல்ல ஆட்டுறாங்கப்பா, அவ்வளவு அருமையா இருக்குன்னு அது மறக்க முடியுமா சொல்லுங்க. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தோம்னா எங்க பாட்டி வந்து, நான் சொல்றது வந்து 1975 78 சொல்றேன். எங்க பாட்டி வந்து வெங்காய சட்னி வச்சு சாயந்தரம் எங்க எங்க மாமா வந்து எங்களுக்கு வந்து 9 மாமாக்கள், சித்தி வந்து 4, 13, ஆளுக்கு 4 குழந்தை, கிட்டத்தட்ட 52 பேர் வரிசையா உட்காந்துரும். அடுப்படை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற வீடே வந்து அடுப்படை அளவு தான் இருக்கு. அந்த காலத்துல அடுப்படை அவ்வளவு பெருசா இருக்கும், வெராண்டா அவ்வளவு பெருசா இருக்கும். போய் உட்காந்தோம்னா ஸ்கூல் விட்டு நேரா போய் உட்காந்துருவோம். அந்த வெங்காய சட்னி உரல்ல ஆட்டி, தோசை 2 தான் கோட்டா, அப்படியே அந்த அந்த கறி அடுப்பு தான் இருக்கும். அந்த கறி அடுப்புல தோசை கல்ல வச்சு அதுல மாவு ஊத்தி நல்லா உருண்டையா ஊத்தாப்பா ஊத்தி 2 தோசை கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா எதிர்ச்சி போடானுங்க, பாட்டி வரட்டி விட்டுரும். 52 பேரையும் பேத்தில எல்லாரும் கொடுக்கணும்னா 2 தோசைன்னா 105 தோசை சுடணும். எப்படி? அதே மாதிரிதான் இந்த சேலை எல்லாம் வந்து என் பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாதுங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது ஒரு வைராக்கியத்தோட வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ் எல்லாம் வந்து நான் இன்னைக்கும் விடாம வாங்குறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வாங்குவாங்க, சரிங்களா? எல்லாராலையும் வாங்க முடியாது. அதனால வாங்க முடியாது சொல்றத விட சேமிச்சு வச்சு வாங்குங்க. கைத்தறி சேலை ஒரு சேலை வீட்டுல இருக்கட்டும், எல்லார் வீட்லயும் இருக்கட்டும். இது எப்பயுமே வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும். சேலை வந்து அவ்வளவு அழகா இருக்கும். கத்திரிப்பூ கலர்ல வந்து பிளாக் பார்டர், சரிங்களா? இப்ப நான் காமிக்க போறது வந்து ரொம்ப அருமையான கலர், சூப்பரா இருக்கும், அட்டகாசமான கலரு. இந்த அந்த காலத்துல எங்க ராணியில பேர் வாங்கின கலர்னு பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த கலர் எல்லாம். பாத்தீங்கன்னா ஃபேண்டால வந்து பர்பிள் பார்டர் எப்படி தெரியுது பாருங்க. நான் அதனாலதான் சொன்னேன், இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருப்பேன், நீங்க வந்து ஃபுல் விஷன் பார்க்கணும்னா என் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் பாக்குறோம், இன்ஸ்டாகிராம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராணி RMS சாரீஸ்னு போடுங்க, என்னுடைய இன்ஸ்டாகிராம் வரும். இல்ல ராணி 1948 போடுங்க. ரொம்ப அருமையா இருக்கும், சூப்பரா இருக்குங்களா, அட்டகாசமா இருக்கும். போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த காம்பினேஷன் எல்லாம் கட்டினீங்கன்னா மை ஃபேவரட் சிங்கர் இஸ் MS சுப்புலட்சுமி. அந்த MS சுப்புலட்சுமி அம்மா வந்து ஒவ்வொரு கலர் கட்டிட்டு வருவாங்க. நான் அதை பார்த்து 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 ரசிப்பேன், சரிங்களா? இப்ப நான் எல்லா கலரும் போட்டிருக்கேன். இதே கிரேல வந்து இந்த மாதிரி மாங்காய் பார்டரும் வரும், சரிங்களா? இந்த மாதிரி ருத்ராட்ச பார்டர் வரும். ஒண்ணுதான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த பன்னீர் ரோஸ்ல வந்து பிளாக் பார்டரு, இது மாங்காய் பார்டர் போட்டு எல்லாமே ஹேண்ட் நாட்டு தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஹேண்ட் பிளாக் இல்ல, நான் ஹேண்ட் பிளாக் காமிச்சேன் உங்களுக்கு. இது எல்லாமே ஹேண்ட் நாட் பண்ணதுதான். ரொம்ப அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும், சரிங்களா? ரைட். இது அன்னப்பச்சி பார்டரு. இதே பே பிங்க்ல வந்து நான் ருத்ராட்சம் காமிச்சேன். இது அன்னப்பச்சி பார்டர். இதே அன்னப்பச்சி பார்டர் வந்து பவர்லூம்ல இருக்கு. சில பேர் வந்து அந்த ஹேண்ட் பிளாக் வச்சு என்ன உங்களுக்கு காமிப்பாங்க. எடுப்பா, இந்த கிராஸ் எடுப்பா. இப்ப இது பாத்தீங்கன்னா
ஆர்டினரி குவாலிட்டி 120 வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிளாக் வச்சு அன்னப்பச்சி இருக்கு. இந்த ஜரிக்கும் வித்தியாசம் பாருங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து ஆன்லைன்லயோ இல்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயோ இதெல்லாம் வந்து ஹேண்ட்லூம் சொல்லி வித்துருவாங்க. ஸோ நீங்க வந்து மதுரைக்கு வந்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சேலை வாங்கணும் இல்ல ஒரிஜினல் சுங்குடி சேலை வாங்கணும்னா ஹெரிடேஜ் ராணி 1948 கடைக்கு வாங்க. அற்புதமா சேலையை வாங்கிட்டு போகலாம். நான் இருக்கிறத சொல்லி விக்கிறவன், இல்லாத சொல்லி விக்கிறது கிடையாது. கை கட்டை வச்சுக்கிட்டு நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லி விற்க மாட்டேன். ஹேண்ட் பிளாக்கா வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லி விற்க மாட்டேன். இதே ஹேண்ட் நாட்ல வந்து அது எடுப்பேன். இதே ஹேண்ட் நாட்ல வந்து உங்களுக்கு பவர்லூம்ல வருது பாருங்க. கொஞ்சம் பட்ஜெட் வாங்கணும், ஒரிஜினல் கை கட்டு சுங்குடி வாங்கணும்னா இது வாங்கலாம். நீங்க இதுவும் கை கட்டு தான், இதுவும் கை கட்டு தான். பட் இது வந்து உங்களுக்கு பவர்லூம் சேலை. இந்த ஜரிகை வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்கன்னா, இது கைத்தறி. சோ ஹேண்ட்லூம்ங்கிறது வந்து உங்களுக்கு வித்தியாசமா கரெக்டா காமிச்சு கொடுத்துரும். அதனால வந்து நீங்க நிறைய பேருக்கு விவரம் தெரியாது. அதனால வந்து விவரமா சொல்றேன். ஆமா நீ ரொம்ப விவரம், இப்ப எங்களுக்கு விவரம் கம்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி சொல்லலாமா? ஒரு விஷயத்துல ஒவ்வொரு ஆள் விவரமா இருப்பாங்க. நான் இந்த சேலை விஷயத்துல விவரத்தை சொல்றேன், பாரம்பரியமா பண்றதுனால. சோ மதுரைக்கு வந்தீங்கன்னா நீங்க பாரம்பரியம் ராணி சாரீஸ்னு போர்டு போட்டிருக்கும், அதை பாருங்க. இங்கிலீஷ்ல வந்து ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் போட்டிருப்பேன், ராணி ஹேண்ட்லூம்னு போட்டிருப்பேன். அதையும் கவனிச்சு பார்த்து வாங்க கடைக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். சோ இதே வந்து ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சொல்றது, நம்ம மதுரா ரெட்டுன்னு சொல்லுவோம். மதுரா ரெட்டுல ஹேண்ட்லூம்ல வந்து ரொம்ப அருமையா இருக்கும். சோ உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்க சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஷேரிங் பண்ணுங்க. மதுரைக்கு வர்றாங்கன்னா என்னுடைய கூகுள்ல போய் ஹெரிடேஜ் ராணி 1948ன்னு அடிச்சு பாத்தீங்கன்னா என்னுடைய பேஜ் எல்லாமே வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரிஜினல் ராணி வாங்குறதுக்கு நீங்க எங்களுக்கு உறுதுணையா இருங்க. எல்லா கஸ்டமர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? தம்பி ரொம்ப நேரம் பேசிட்டேன், ரொம்ப அறுத்துட்டேன். அதனால இப்ப கிளம்பிட்டு இப்ப அடுத்த வீடியோ வந்து ஆஃபர் சாரீஸ் போட போறேன். நேத்து ஒரு ஆஃபர் சாரீஸ் கொடுத்தேன், இன்னைக்கு ஒரு ஆஃபர் போட போறேன். ஏயா தீபாவளி பக்கத்துல வர்றப்ப இதெல்லாம் போட்டு மனுஷனை கொண்டுகிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். என்ன பண்றது, வேலை பல ஜாஸ்தியா இருக்கு. கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க, அவங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாடிக்கையாளர்கள் என் கடையை தேடி வந்து எப்படியோ சுத்தி தேடி என் கடையை கண்டுபிடிச்சு வந்த வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி. வரப்போகிற வாடிக்கையாளர்களும் மிக்க நன்றிகள் பல கூறிக்கொண்டு, உங்கள் நிறுவனம் ஆகிய எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் ஆதரவு கொடுத்து வளர்த்து விட்ட எங்கள் நிறுவனத்தை ஆதரவு தந்து இன்னும் வளர வேண்டும். ஆகையால் உங்களிடம் விடைபெறுவது ராணி எம் செந்தில்குமார், ஹெரிடேஜ் ராணி 1948. ஜெய்ராம் ஸ்ரீராம், ஹரே ஹரே ஜெய்ராம். அந்த ஆண்டவன் நல்லொலி என்றும் உங்கள் வீட்டில் பாயட்டும், ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி கிட்டட்டும், அமைதி நிலவட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ராணி எம் செந்தில்குமார். நன்றி.